ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டாக்டர் சந்தியா. பெஸ்ட்லேஸ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் செட்டில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட தங்கபாண்டியன் சார் இருக்காங்க. சார் வந்து நெற்குன்றம்லேருந்து வந்திருக்காங்க. சாருக்கு வந்து அவங்க பற்கள் எல்லாமே பலவீனமாக இருந்தது, நிறைய பற்கள் இல்லாமையும் இருந்தது. அந்த இல்லாத பற்களை கட்டுறதுக்காக அவங்களோட மேல் தாடையில் பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜ் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. கீழ்த்தாடையில் முன்னாடி பற்களுக்கு மட்டும் அந்த கழட்டி மாற்ற பல் செட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் சாருக்கு வந்து சர்க்கரை வியாதி, சுகரும் வந்து இருந்தது. ஸோ நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா, சுகர் இருந்தால் வந்து நமக்கு வந்து பல் எடுத்த இடம் ஆறாது, இல்லை பல் எடுத்துட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பல் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் கூட நம்ம பேசல் இம்ப்ளான்ட் சிகிச்சை, அதாவது இமிடியேட் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிகிச்சை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து 4 இல்லை 5 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கும் நம்ம ஃபிக்ஸடாக பல் கொடுக்க முடியும். சாருக்கும் நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம். சாரோட சிகிச்சை அனுபவம் எப்படின்றது நம்ம சார்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். நமக்கு முன்னாடி வந்து ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப நாள் இழுக்குமோ என்னமோன்னு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் சொன்ன இது அணுகுமுறையில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. முன்னாடி தண்ணியோடு குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படின்னா கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும். தண்ணினா டைரெக்டாக குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நம்ம பண்ணி உங்களுக்கு 3 மாதம் ஆச்சு சார். 3 மாதத்துக்கு அப்புறமா செக்அப் வந்திருக்கீங்க. என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க சார் நீங்கள்? எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான். மற்ற வந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே. முன்னாடிலாம் வந்து சாப்பிட முடியாதோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. இப்போ எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓகே ஓகே. இப்போ சார் வந்து சொன்ன ஒன்று என்னென்னா, பேசுறதுக்கு மட்டும் சார் கொஞ்சம் தடுமாற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஸோ அது சரியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து இது நம்ம புதுசாக எல்லா பல்லுமே கட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அது கூட நம்ம கொஞ்சம் பழகணும். இல்லை அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை எதுவும் புக்கோ வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் சார் கொஞ்சம் சத்தமாக நீங்கள் காலைல ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது சரியாயிடும். சரிங்க. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.